ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 மிக மிக முக்கியமான நாள் தற்போது வர இருக்குது. அதாவது நேரமானது ஏப்ரல் மாதத்தில் நெருங்கிட்டே இருக்குது. ஸோ என்ன நேரம் நெருங்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் ஆண்டானது பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல் கிரகங்களாலேயும் உங்கள் ராசிக்கு தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப ஆண்டில் செயல்படணும். அதுதான் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரி, உங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன். இந்த ஆண்டுடைய சிறப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டும் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்திரை மாத முதல் நாள் பிறப்பு தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. இந்த வருட தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது. இந்த நாள் தமிழர்கள் பாரம்பரிய புத்தாண்டு நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கு. தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் கருதப்படுது. அதோடு நமது பண்பாட்டு வேர்களை வலுப்படுத்தி கொள்ளவும் இந்த நாள் பயன்படுது. இந்த நாளில் தான் இயற்கையும் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கும். மரங்களில் பூக்கள் பூக்கிறது, இலைகள் துளிக்கிறது, விவசாயிகள் புதிய விதைகளை விதைக்கிறது. இந்த மாதிரிலாம் இந்த நாளில் செய்யப்படும். அறிவியல் ரீதியாகவும் இது ஒரு சேஞ்ச் என்று சொல்லலாம். இந்த நாள் ஜோதிட ரீதியாக சூரியன் மேசராசியில் பிரவேசிப்பார். இதனால் இந்த நாள் மேசராசி தொடங்கக்கூடிய நாளாகவும் அழைக்கப்படுது. இப்படி பல சிறப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டில் இந்த நாளை பலவிதமாக கொண்டாடப்படும். நாமளும் இந்த வருடம் வீடுகளை நன்கு சுத்தம் செய்யணும், கோலம் போடணும், மாயில தோரணம் கட்டணும், வீட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து அரிசி மாவால் அலங்காரம் செய்யணும். இந்த மாதிரிலாம் வரவேற்பு வாசலை சூப்பராக அமைக்கணும். அதோடு புதிய உடைகளை அணிந்து கொள்ளணும். குழந்தைகளுக்கும் புதிய உடைகளை வாங்கி தரணும். எல்லாத்துக்கும் மேலே முதியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறணும். இதனால் நெல், அரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நெய்வேத்தியம் செய்யணும். அதோடு விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் வைத்து கனியை ரெடி பண்ணணும். இந்த கனி அலங்காரத்தை ஃபஸ்ட்டு கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணும். பின்னர் நாமளும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இதை பார்க்கணும். இந்த நாளில் பாரம்பரிய உணவுகளான மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகள் கலந்த உணவுகளை தயாரிக்கணும். இந்த அறுசுவை உணவுகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை அங்கீகரிப்பதை குறிக்குது. ஸோ தமிழ் இலக்கியங்களை இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். இல்லைனா புதிய புத்தகங்களை வாங்கணும். மெயினாக இந்த நாள் பக்கத்தில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். அதோடு தானம் செய்யணும். இல்லைனா ஏழைகளுக்கு உணவு வழங்கணும். உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து இந்த நாளில் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். இந்த நாளில் எதை முதல்ல பார்க்குறோமோ அது அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை தரும்னு சொல்லப்படுது. அதனால் காலை எழுந்ததும் நீங்கள் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுங்க. பின்னர் இறைவனை வழிபாடு செய்யுங்க. நல்ல விஷயங்களை இந்த நாளில் முதல்ல பார்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த நாளில் புதிய முயற்சிகளை தொடங்குங்க. புதுசாக வியாபாரம் தொடங்குங்க. புதிய வேலை வேணுமா தேடுங்க. புதிய வேலைக்கு போகிறீங்களா போங்க. புதிய வீடு பார்க்குறீங்களா பாருங்கள். இல்லை புதிய வீட்டுக்கு போகிறீங்களா போங்க. இந்த மாதிரி புதிய காரியங்களுக்கு இந்த நாள் சிறந்ததாக கருதப்படுது. இந்த நாளில் எந்த ஒரு சிறந்த விஷயத்தையும் பண்ணலாம். எது பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ இந்த நாளுடைய சிறப்பு இதுதாங்க. இப்போ 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாமா வாங்க. எதிலுமே சிறப்பாக செயல்படக்கூடிய கன்னி ராசியினரே பிறக்கக்கூடிய 2026 இந்த தமிழ் ஆண்டு கன்னி ராசினருக்கு இன்பத்தில் திளைக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகிறதுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது கிரக ரீதியாக. அடடா மலடா அடமலடா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப கன்னிராசியின் வீட்டில் பணமழை அந்த மாதிரி பெய்ய போகுது. எதை பற்றியுமே கவலைப்படாமல் கால நேரத்தை வீணடிக்காமல் உழைப்பை மட்டும் போடுங்க. அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட பணிகள் மளமளவென நிறைவேற ஆரம்பிக்கும். புதிய தெளிவும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள உண்டாகும். அதோடு தைரியசாலியாக இருப்பீங்க.
பயம் என்பதே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கன்னி ராசினருக்கு 4 அதிபதியான குரு பகவான் ஜூன் 2 2026 வரை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அதன் பிறகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பார். இதுவரை சொந்த தொழிலில் நாட்டமில்லாதவர்களுக்கு கூட சுய தொழிலில் ஆர்வமானது இந்த ஆண்டு உருவாகும். தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். லாபங்கிறது அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் கூட லாபமானது கிடைக்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் அதிகரிக்கும். அதோடு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறையும். வேலை பார்த்து கொண்டே உபத்தொழில் செய்து லாபம் ஈட்டக்கூடிய மார்க்கம் தென்படும். பங்கு வர்த்தகத்தில் ஆர்வமானது அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் துரிதமாகும். அதுக்கான வருடம். கடுமையாக உழைத்தீங்கனாவே போதும், பல சிக்கல்கள் சங்கடங்கள்லேருந்து விடுபட முடியும். கடந்த கால கடன்களை தீர்த்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. சுயஜாதக ரீதியான திருமண தடை அகலோ. மறு திருமணத்திற்கு நல்ல வரன் அமையோ. நண்பர்களால் ஆதாயமானது ஏற்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கி நிம்மதி பிறக்கோ. தொலைந்து கைவிட்டு போன பொருட்கள் கிடைக்கோ. சிலருக்கு தாயார் மூலம் திரண்ட சொத்து அல்லது பெரிய அதிர்ஷ்ட தொகை கிடைக்கோ. புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற காலம். அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள் கிடைக்கோ. அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இந்த டைம் அமைகிறது. அதுக்கப்புறமா கன்னி ராசிக்கு 5, 6ஆம் அதிபதியான சனி பகவான் ஆண்டு முழுவதும் ராசிக்கு 7வது இடத்துல நின்று கண்டக சனியாக பலன் தருகிறார். ஸோ குரு பகவான் கூட்டு தொழிலை தந்தால் கூட சுயஜாதக ரீதியான தசபுத்தி காலம் அறிந்து கூட்டு தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தசபுத்தி சாதகமற்றவர்கள் நிதானமாக செயல்பட்டால் எதிர்விளைவுகள் வராது. பாதிப்பு மரியாதை கூடும். அதாவது பாதிப்பு குறைந்து மரியாதை கூடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும். பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். தாராள தனவரவு ஏற்பட்டாலும் மிகைப்படுத்தலான சுபவிரயமும் இருக்கும். குரு பார்வை ராசிக்கு 7வது இடத்துல பதியக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் மீண்டும் இணையலாம். பிள்ளைகளுக்கு சாதகமான நேரம் இருப்பதால் கவலையின்றி இருக்கும். உயில் எழுதுறது, திருத்தம் செய்கிறது உகந்த நேரம். அதனால் இப்போ இந்த வருடம் செய்யலாம். ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அகலும். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் சனியினால் இந்த மாதிரி இந்த ஆண்டில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது கோச்சாத்தரில் ராசிக்கு 12வது இடத்துல கேதுவும் 6வது இடத்துல ராகுவும் சஞ்சரிக்கிறார். டிசம்பர் 5, 2026 முதல் கேது பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். ராகு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறார். எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் உண்டாகும். போட்டி பந்தயத்தில் வெற்றி உண்டாகும். பாவம் புண்ணியம் பற்றிய எண்ணமானது அதிகரிக்கும். உலக வாழ்வில் பற்றற்ற நிலையை அடைய செய்யக்கூடிய பக்தி மார்க்கத்தில் மனம் ஓகோ. பாவம் புண்ணியம் பற்றிய சிந்தனை மேலோங்கோ. சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையையும் மனபயமும் நிலவோ. இதனால் சிலருக்கு காரிய தடைகள், காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி பின்னாடி நிச்சயம். வரவும் செலவும் சமமாக இருக்கோ. வீடு கட்ட போட்ட பட்ஜெட் எகுரோ. புதிய கடன் தொகைக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் அணுகலாம். சிலருக்கெல்லாம் கண் சிகிச்சை செய்ய வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். அதோடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டலும் விரும்பிய மாற்றத்தை தரும். அதனால் நம்பிக்கை மிக முக்கியம். சிலர் கையிருப்பை செலவழித்து விட்டு கடன் வாங்க நேரிடலாம். அதோடு கலைத்துறையினர் கலை நிகழ்ச்சிக்காக வெளிநாட்டு பயணம் செல்லலாம். பிறருடைய குடும்ப விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பதால் மனம் மற்றும் உடலை கட்டுப்பாடோடு வைத்திருக்க முடியும். அதனால் அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ தடைகள் தகர்த்து வெற்றி நடைபெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும். அதனால் பொறுமையாக மட்டும் இருங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.